இந்த சைட்டில் தாங்க. இந்த சைட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏஓ, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஏர்ஃபோர்ஸ், பேங்க்கு எல்லாத்தோட ஸ்டடி எக்ஸாம் மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸும் கிடைக்கும். இதிலே மார்க் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் பதியணும். பெயர் போட்டுக்கோங்க. பெயர் எழுதிட்டு லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேர், பாலினம் போட்டுக்கோங்க. பிறந்த தேதி போட்டுக்கோங்க. இனம் போட்டுக்கோங்க. என்ன கம்யூனிட்டி அதை போட்டுக்கோங்க. மாற்றுத்திறனாளினா எஸ், இல்லைன்னா நோ. அதுக்கப்புறம் மொபைல் நம்பரு, அப்புறம் இமெயில் நம்பரு, அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க. அப்புறம் நீங்கள் உங்களோட யூசர் நேம் அவைலபிளாக இருக்குன்னா செக்குன்னு கொடுத்தீங்கன்னா, அவைலபிளாக இருந்தால் ஓகேன்னு வரும். யூசர் நேம் கொடுத்துட்டு சும்மா செக்குன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் அவைலபிளாக இருந்தால் ஓகே வரும். அதில் க்ரியேட் பண்ணிக்கணும் யூசர் நேம். அப்புறம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாகின்குள்ளே போய்க்கணும். இதில் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பு. இப்போ நீங்கள் லாகின் போய்க்கணும். லாகின் போனீங்கன்னா யூசர் ஐடி, நான் க்ரியேட் பண்ண யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கீழே என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிடும். இப்போ நீங்கள் என்னன்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் விஏஓ செலக்ட் பண்ணுறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ. எல்லாமே இருக்கும். இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். விஏஓ செலக்ட் பண்ணுறேன். இப்போ விஏஓக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே வருது பாருங்கள். ஜாகிரஃபி தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். வேதியியல், கெமிஸ்ட்ரின்னு கீழே இருக்கும். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இருக்கும். ஃபிசிக்ஸ் இருக்கா, ஃபிசிக்ஸ், இயற்பியல், அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, இந்திய பொருளாதாரம் எல்லாத்துக்குரிய மெட்டீரியல் இருக்கும். பொது தமிழ், அப்புறம் மார்க் எக்ஸாம்னு இருக்கா. நீங்கள் மார்க் எக்ஸாம் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க் எக்ஸாம் எழுதி பார்த்துக்கலாம். அதில் மார்க் எக்ஸாமில் என்ன கேட்டகரின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் கேட்டகரி, ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, பொது தமிழ்னா பொது தமிழ், என்ன வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்குரிய மார்க் எக்ஸாம் எழுதிக்கலாம். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். மார்க் எக்ஸாமுக்குரிய ஆன்சரும் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்துடும். இதில் போயிட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும் ஸ்க்ரீன் மார்க் எக்ஸாமுக்கு. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கற்க உள்நுழைகன்னு ஒன்று இருக்கும். ஸ்டார்ட் நவுன், அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அவ்வளோதான்.